ஹாய் அவர் யூ நான் உங்கள் ஆக்டர் ஸ்மைல். இப்போ நம்ம என்ன படத்தை பார்க்க போகிறோம்னா இரவின் நிழல் அப்படிங்கிற படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா பார்த்திபன் தான் எழுதி இயக்கி எல்லாம் பண்ணியிருக்காரு. ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து தொடர்ந்து கேமராவை ஆஃப் பண்ணாமல் தொடர்ந்து வந்து 90 நிமிஷம் இந்த படத்தை வந்து இழுத்துருக்காங்க. வேறு லெவலுங்க. இது வந்து எல்லாரையும் முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான். ஓகேவா? ஒரு கிம்புல் மேனும் சரி, அவர் உழைப்பு பயங்கரமாக இருக்கும். கேமராமேன் வந்து தோளில் இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு. ஒரு டைமுக்கு வந்து தூக்கிட்டு தோளில் தூக்கி வச்சுட்டு கேமரா வச்சுட்டு மேலே ஏறுறதோ இறங்குறதோ ஷார்ட் எடுக்கிறதோ அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம். அந்தந்த டைமிங்கில் வந்து லைட்டிங் செட் பண்ணுறது சரி, அந்த நிமிஷத்தில் கேமரா பூந்துட்டு இன்னொரு செக்ஷனில் உள்ளே அப்படி வெளியில் வரும்போது அங்கே உள்ள காஸ்டியூம் எல்லாம் மாற்றுறது, மேக்கப் போடுறதெல்லாம் செம்மையான ஒரு கஷ்டங்கள் வந்து அது ஒரு 30 நிமிஷமாக காமிச்சிருந்தார். அது பிரம்மாண்டமாக இருந்துச்சு. படத்தில் நல்லா பார்த்திபன் வந்து நல்ல ஒரு புது முயற்சி இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரு. அது நிறைய பேர் புது முகங்களை நடிக்க வச்சுருக்காருங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து நான் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். பட் வந்து ஃபேமிலி ரொம்ப கொஞ்சம் எங்கள் ஃபேமிலி இந்த மாதிரி ஃபேமிலின்னா நம்ம ஒரு 18 வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம், அந்த 18 வயசு கீழே உள்ளவங்க வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டயலாக்கும் சரி, சீன்ஸ் இருக்கிறதும் சரி, அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இது என்ன இது எதான் ஆன்லைன் அப்படின்னா, ஒரு மனிதன் வயதான பிறகு சின்னவனாக இருந்து கஷ்ட நஷ்டங்கள்லாம் எப்படி வளர்ந்து வந்தான். 1970 தான் அவன் வளர்ந்து வந்து அது அப்படியே ட்ராவல் ஆகி நினச்சி பார்த்து சொல்லி ஒரு இடத்துலேருந்து ஒரு கன் எடுத்து அவனை சுட்டுடுவேன், அவனால தான் அப்படி பயங்கரமாக கன்னை தூக்கிட்டு ட்ராவல் ஆவார். வந்துக்கிட்டே இருப்பார். அவர் எங்கே ட்ராவல் ஆகுறோன்னா அது காட்டுக்குள்ளேயே வருவார், போவார், அவர் சொல்லுவார், கதை ட்ராவல் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஒவ்வொரு கேரக்டர்லையும் பார்த்திபன் சின்ன கேரக்டராக இருக்கும் போது பெரிய பையனாக ஆகும்போதும் அவர் குரலை கொடுத்ததும் வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பொண்ணை ஒரு ஆக்சுவலாக விரும்புவார், அந்த கல்யாணம் பண்ணணும்னு மனசில் தோணும். ஆனால் அந்த பொண்ணு காசுக்காக ஒன்று கூட போய் அது மாதிரியே தொடர்பில் இருக்கும்போது அப்போது பணம் தான் முக்கியமாக அப்படின்னு நினச்சிட்டு இவனும் போய் சில ஜாமான்லாம் வாங்கி கொடுப்பான். அதில் இது ஆகாது. அப்புறம் சில என்ன ஒரு நகை வாங்கி கொடுத்தோன்னே அது வந்து உஷாராகிடும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணியும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இறந்துடும், இதான் உண்மை. ஓகேவா? அதுக்கப்புறம் மேலே அந்த ட்ராவல் நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு வந்து கதை என்னடா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எப்படி ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அந்த பொண்ணு ஆக்சுவலாக இறந்துடும். அந்த இறக்கும் போது ஒரு பார்த்திபன் சார் வந்து அந்த புதைக்கப்பட்ட இடத்துல நோண்டி பார்க்கும்போது அந்த வயிறு உண்ணியும் தெரிகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அது கொடூரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இதுக்கிடையில் வந்து அவருக்கு ஒரு திருமணம் ஆகிடும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். இதுக்கு நான் வந்து இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படி நிகழ்ந்தது, இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற போது பார்க்கும்போதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு 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 காதல் வந்துடுச்சுன்னா அது எப்படி இருந்தாலும் அதை நான் திருமணம் பண்ணிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உதாரணமான இந்த ஒரு படம். இதுதான் காதல் மையமாக கொண்ட படம். கடைசியில் அவர் யாரை சுட வந்தார், அவர் சுட்டாரா, என்ன ஆச்சு என்ன ஆகுறது, கிளைமேக்ஸ் வரும். கிளைமேக்ஸ் நான் அப்படியே கண்ணில் எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டேன். அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு திஸ் மை குட் ஃபிலிம். அவரோட உழைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக எல்லோரும் போய் அந்த ரிவ்யூ கொஞ்சம் லேட்டாக போட்டேன். ஐம் வெரி 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 சாரி. என்னால் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் பிஸியாக நல்லா போட முடியல. கண்டிப்பாக அந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து எல்லா படம் ரிவ்யூவும் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மெயினாக வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து விஜய் முருகன் அவர் தான் மெயின். என்ன வேணுமோ அதை எல்லாத்தையுமே பூர்த்தியாக கொடுக்கப்பட்ட அவர் வந்து சூப்பரான, அவர் இருந்த வருஷம் இந்த படம் வந்து நல்லா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். வேறு லெவலுங்க.
ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக சரி ஓகே, ரொம்ப பேசியாச்சு. கண்டிப்பாக இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இரவின் நிழல் கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.